சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது போட்டோ ரெஸ்பிரேஷன், ஒளி சுவாசம். சரியா? போட்டோ ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனா நமக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் கண்டிப்பா தேவை. ரெஸ்பிரேஷன் எங்க நடக்கும்? ரெஸ்பிரேஷன் எந்த செல் ஆர்கனல்ல நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியா தான். சரியா? மைட்டோகாண்ட்ரியா. போட்டோசிந்தசிஸ் எந்த செல் ஆர்கனல்ல நடக்கும்? குளோரோபிளாஸ்ட். சார், போட்டோ ரெஸ்பிரேஷன்ல மொத்தம் 3 ஆர்கனல் பார்ட்டிசிபேட் பண்ணும். சரிங்களா? ஒன்னு மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இன்னொன்னு பெராக்சிசோம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? அதே தான். இங்க அதை பத்தி ரொம்ப டீப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க. போட்டோ ரெஸ்பிரேஷன்னா என்ன? சரியா? லைட் இருக்கும்போது நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் தான் போட்டோ ரெஸ்பிரேஷன். சரிங்களா? சார், இது எந்த பிளான்ட்ல நடக்கும் அப்படின்னா C3 பிளான்ட்ல நடக்கும். எதுல நடக்காது? C4ல நடக்காது. சரிங்களா? சார், அதனால போட்டோ ரெஸ்பிரேஷனால என்ன சார் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, இதுக்கும் ஏடிபி தேவைப்படும். ஏற்கனவே கால்வின் சைக்கிள் நடக்கும்போது ஏடிபி NADPH2 பயன்படுத்துச்சு, பார்த்தோமா இல்லையா? இதுக்கும் ஏடிபி ஆனது தேவைப்படும். அதனால ஆனா C4ல என்ன நடக்காது? போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. அதனால C3 பிளான்ட் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, C4 வந்து பெஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் எங்க மட்டும் தான் நடக்குது? C3 நடக்குது அப்படின்றது. அதாங்க இந்த கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் பார்க்கலாம். இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா C2 சைக்கிள்னு சொல்லுவோம். C3னா கால்வின், C4னா அச்சன்ஸ்லாக், C2னா போட்டோ ரெஸ்பிரேஷன். ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்டு 2 கார்பன் காம்பவுண்டான பாஸ்போகிளிசரேட் வரும். சரியா? ரைட். அந்த சைக்கிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல உள்ள வரலாம். ரைட். இது வந்து நம்ம புரியறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். கவனி, இது C3 சைக்கிள், இது வந்து C3 சைக்கிள் ஷார்ட்கட்டு. இது C2 சைக்கிள், இது வந்து C2 சைக்கிள். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே காமனா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய என்சைம் எது? ரூபிஸ்கோ. அதான் கார்பாக்சிலேஸ், ஆக்சிஜனேஸ். கார்பாக்சிலேஷன் ப்ராசஸுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணும், ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணும். சரிங்களா? நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச கதை. ஏற்கனவே கால்வின் சைக்கிள் என்ன படிச்சோம்? கார்பன் டை ஆக்சைடு RUBPயோட பைண்ட் ஆயிட்டு எதை கொடுக்கும்? 2 மூலக்கூறு பாஸ்போகிளிசரிக் அமிலத்தை கொடுக்கும். கரெக்டா? RUBPன்றது 5 கார்பன் காம்பவுண்ட். இது வந்து எந்த சைக்கிள்ல வந்துடும்? C3 சைக்கிள். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ரைட். இது விட்டுரு. இதுல ATP NADH2 யூஸ் பண்ணுச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? C2 சைக்கிள் ஷார்ட்டா பார்க்க போறோம். அண்ட் இதுல ஆக்சிஜன், ஏன்னா இது போட்டோ ரெஸ்பிரேஷன். சரியா? ஆக்சிஜன் எது கூட பைண்ட் ஆகுது? ரூபிஸ்கோ என்சைமோட பைண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் ரூபிஸ்கோ என்சைம் உங்களுக்கு பைண்ட் ஆயிட்டு உங்களுக்கு எதை கொடுக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டா பாஸ்போகிளிசரேட். சரியா? அது வந்து எத்தனை காம்பவுண்டு? 2 கார்பன் கொண்டது. பிளஸ் PGA எத்தனை கார்பன் காம்பவுண்டு? புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? அப்ப 5 கார்பன் கணக்கு கரெக்டா வந்துருதா? ஏன்னா இங்க ஆக்சிஜன் தான் பைண்ட் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோ. கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆனா 6 கார்பன் காம்பவுண்ட் இங்க வரணும். 6 கார்பன் காம்பவுண்டுக்கு நீங்க கால்குலேஷன் சொல்லணும். ஆனா இங்க ஆக்சிஜன் பைண்ட் ஆகுறதால ஆல்ரெடி RUBPல இருக்கிறது 5 கார்பன் காம்பவுண்ட் தான். அதுல 2 கார்பன் இதுவும் 3 கார்பன் இதுவும் கிடைச்சது. புரியுதா? அண்ட் அகைன் இது என்ன? இது என்ன? இது அடுத்த PGAவா இதுவாகும் போது உங்களுக்கு இங்கேயும் என்ன என்ன லாஸ் ஆகுது? ATP NADH பயன்படுத்தப்பட்டு ரெஸ்பிரேஷன்னா ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அதானே? இதானே? அப்ப இந்த நிகழ்வுல என்ன வெளியேறுது? கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. மறுபடியும் PGA எங்க போகுது? RUBPயா மறுபடியும் ஆகி இந்த சைக்கிள்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். இதான் சிம்பிளா C2 சைக்கிள். சரியா? இதுல ஏன் C2ன்னு சொல்றோம்? 2 கார்பன் கொண்ட காம்பவுண்ட் நடக்குது. இது ஆக்சிஜனேஷன் நடக்கும். உள்ள ஆக்சிஜன் இது உள்ள இன்வால்வ் ஆகுது. அதனால கிடைக்கக்கூடியது. சரிங்களா? இப்ப NCERT லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. சரியா? அண்ட் இன்னும் டீப்பா பார்க்கணும் அப்படின்னா இங்க 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 ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. இதை போட்டு குழப்பிக்கலாம் வேண்டாம். நான் சொன்னேன்ல, மொத்தம் 3 ஆர்கனல் போட்டோ ரெஸ்பிரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் ஒளி சுவாசத்துல. ஒன்னு குளோரோபிளாஸ்ட், இன்னொன்னு பெராக்சிசோம், இன்னொன்னு மைட்டோகாண்ட்ரியா. ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோ, வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு என்ன RUBP 5 கார்பன்
இது கூட ஆக்சிஜன், இதான் பிரைமரி அக்செப்டார். அது சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது? பாஸ்போகிளிசரிக் அமிலம் PGA பிளஸ் பாஸ்போகிளிசரேட் கிடைக்கும். புரியுதா? பாஸ்போகிளிசரேட்டும் கிடைக்கும். ரைட்டா? அண்ட் அது கிளிசரிக் அமிலமா மாறி, சாரி இப்படி போகுதா? சாரி இங்க போச்சு. சாரி இப்படி வந்துட்டேன். இங்க வா. RUBP பிளஸ் ஆக்சிஜனோட சேர்ந்து பாஸ்போ கிளைகோலேட், அதான் பாஸ்போகிளிசரேட்னு சொல்றோம் இல்லையா, கிளைகோலேட், பாஸ்போ கிளைகோலேட்னு கூட சொல்லலாம், பிளஸ் PGAவை கொடுக்குது. ரைட்டா? இதுக்கு என்ன நொதி தேவை? RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் அப்படின்ற நொதி இதுல இன்வால்வ் ஆகும். ஓகே, இதுல இருந்து கிளைகோலிக் ஆசிட் எங்க போகுது? அடுத்தது பெராக்சிசோமுக்கு போகுது. அண்ட் இங்க கிளையாக்சாலிக் அமிலமா மாறுது. அங்கிருந்து கிளைசின் என்ற அமினோ ஆசிடா ஃபார்ம் ஆகுது. சரியா? இந்த கிளைசின் என்றது எங்க போகுது? அகைன் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போகுது. சரிங்களா? மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போகும்போது 2 மூலக்கூறு கிளைசின் என்னவா மாத்துது? செரைன் என்ற அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, சரி இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ரிலீஸ் ஆகுது? ஏன்னா மைட்டோகாண்ட்ரியான்னு வரும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும். அண்ட் NAD வந்து NADH2 மாறுது. அந்த செரைன் மறுபடியும் எங்க போகுது? பெராக்சிசோமுக்கு போகுது. இந்த இடத்துல ஹைட்ராக்சி பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அது கிளிசரிக் அமிலமா மாறுது. இந்த இடத்துலயும் என்ன ஆகுது? NADH2 பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, இந்த கிளிசரிக் அமிலம் மறுபடியும் எங்க போகுது? குளோரோபிளாஸ்டுக்கு வருது. அண்ட் பாஸ்போகிளிசரிக் அமிலமா மாறி RUBP ரீஜெனரேஷன் ஆயிடும். சரியா? இது வந்து ரொம்ப டீப்பா படிக்கணும்னா இது. ஆனா இது நமக்கு NCERTக்கு தேவையில்லை. ஆனா இதுல என்ன தேவைன்னா, எத்தனை செல் ஆர்கனல் பார்ட்டிசிபேட் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எந்த ஆர்கனல்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? போட்டோ ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது இது தெரிஞ்சுக்கும். சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கும், அவ்வளவுதான். இப்போ NCERTல என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். சரிங்களா? பாரு. Let us try and understand one more process that creates an important difference between C3 and C4 plants, that is photorespiration. C3 பிளான்ட்டுக்கும் C4க்கும் பிளான்ட்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசமானது photorespiration. photorespiration எங்க மட்டும் தான் நடக்கும்னு சொன்னோம்? C3ல மட்டும் தான் நடக்கும், C4ல நடக்காது. அதை பத்தி பார்ப்போம் அப்படின்றாங்க. To understand photorespiration, we have to know little bit more about the first step of Calvin pathway. சரியா? நீங்க இந்த C2 சைக்கிளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான C3 சைக்கிளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. The first carbon dioxide fixation step. This is the reaction where RUBP combines with carbon dioxide to form 2 molecules of 3-PGA that is catalyzed by Rubisco enzyme. இது எங்க? C3 சைக்கிளை சொல்றாங்க. அதாவது C2 சைக்கிளை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, C3 சைக்கிள் நடக்கக்கூடிய RUBPயும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து ருபிஸ்கோ நொதியின் முன்னிலையில 2 மூலக்கூறு 3-பாஸ்போகிளிசரிக் அமிலமா மாறும். இதானே எங்க C3 சைக்கிள். இந்த ப்ராசஸ்ல கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலா ஆக்சிஜன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ருபிஸ்கோ எதை ஃபார்ம் பண்ண போகுது? பாஸ்போகிளைகேலேட்டும் PGO. புரியுதா இல்லையா? அதுதான் எதுல வரும்? C2 சைக்கிள்ல வரும். ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து C3 சைக்கிள்ல நடக்கக்கூடியது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நெக்ஸ்ட், Rubisco, that is the most abundant enzyme in the world. உலகத்திலேயே மிக அதிகமாக காணப்படக்கூடிய நொதினா எது? Rubisco நொதி. Do you wonder why? ஏன்டா Rubisco நொதி உலகத்திலேயே மிக அதிகமாக காணப்படக்கூடிய நொதின்னு சொல்றீங்க? பிளான்ட்ஸ்ல இருக்குது. பிளான்ட்ஸ்ல எல்லா பிளான்ட்ஸ்லயுமே இருக்கும். ஏன்னா C3ன்றது எல்லா பிளான்ட்ஸ்லயுமே நடக்கும். பிளஸ் அடிஷனலா போட்டோ ரெஸ்பிரேஷன்லயும் அது பார்ட்டிசிபேட் பண்ணி. Is characterized by the fact that its active site can bind both carbon dioxide and oxygen. எதுக்காக அப்படின்னா, அந்த ருபிஸ்கோ நொதிக்கான ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, அது ஆக்சிஜன் இருக்கும்போது ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு கூட பைண்ட் ஆகும். சரிங்களா? அதனாலதான் இந்த வந்து ஃபேமஸ் ஆனது. Can you think how this could be possible? எப்படி இது பாசிபிள் அப்படின்னா, Rubisco has a much greater affinity for carbon dioxide when the carbon dioxide. சார், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு கூட Rubisco நொதி ரொம்ப நெருக்கமா பிணையக்கூடிய தன்மை கொண்டது. ஆக்சிஜன் இஸ் நியர்லி ஈக்குவல். அதே மாதிரி when oxygen is available, ஆக்சிஜன் கூடவும் பைண்ட் ஆகிக்கும் அப்படின்றாங்க. Imagine what would happen if this were not so. சரியா? சப்போஸ் இது இல்லைன்னா, Rubisco நொதி இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும் யோசித்து பாருங்கன்னு சொல்றாங்க. This binding is competitive. இந்த பைண்டிங் வந்து எப்படின்றது?
போட்டி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எது இருக்குதோ அது போய் பைண்ட் ஆகிக்கும். இப்போ வென் ரெண்டுமே பிரசண்டா இருக்குது, கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும், அப்பதான் ஒரு காம்படிஷன் ஏற்படும், எது போயிட்டு பைண்ட் ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இது ரொம்ப முக்கியம். அப்ப ருபிஸ்கோ அப்படின்ற என்சைம் பைண்டிங் வந்து காம்படிட்டிவ் ஆனது, ஞாபகம் வச்சுக்கோ. இட் இஸ் த ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு that determines which of the two will bind to the enzyme. எது அவைலபிளா இருக்குது, கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிஜனா அப்படின்றது தான் இது தீர்மானிக்கும். கார்பன் டை ஆக்சைடு இருந்தா கார்பன் டை ஆக்சைடு போய் பைண்ட் ஆகிக்கும், ஆக்சிஜன் இருந்தா ஆக்சிஜன் போய் பைண்ட் ஆகிக்கும். சரியா, புரிஞ்சுச்சா இந்த லைன்? ரைட். அடுத்தது, in C3 plant some oxygen does bind to rubisco. C3 plants and hence CO2 fixation is decreased. sir, அப்ப C3 பிளான்ட்ல ஆக்சிஜன் போயிட்டு பைண்ட் ஆச்சுன்னா, ருபிஸ்கோ கூட பைண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு எது குறையுமா? கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் C3 பிளான்ட்ல குறையும். ஓகேவா? RUBP instead of being converted to two molecules of BGA binds with oxygen to form one molecule of phosphoglycerate and phosphoglycerate, that is 2 கார்பன் கொண்டது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் அமிலத்தை கொடுக்கறதுக்கு பதிலா இது எதை கொடுக்குது? 2 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரேட்டை உங்களுக்கு பார்க்காது. பாஸ்போகிளிசரேட் இன் எ பாத்வே கால் போட்டோ ரெஸ்பிரேஷன். அப்ப எந்த சைக்கிள்ல 2 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரேட் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? C2 சைக்கிள் அல்லது போட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்றாங்க. இந்த போட்டோ ரெஸ்பிரேட்டரி பாத்வே தேர் இஸ் நெய்தர் சிந்தசிஸ் ஆஃப் சுகர் நார் ATP. இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்குது இல்ல, அதுல உங்களுக்கு சுகரும் உற்பத்தி ஆகல, ATPயும் உற்பத்தி ஆகல, ஆனா ATP லாஸா தான் ஆகும். சரிங்களா? rather it results in the release of carbon dioxide with the utilization of ATP. and இதுக்கு பதிலா என்ன பண்ணுது? போட்டோ ரெஸ்பிரேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது எதை பயன்படுத்துது? ATP பயன்படுத்திக்குது. ATP உருவாக்கலையே தவிர, ஆனா ATP பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. எங்க? போட்டோ ரெஸ்பிரேஷன்ல ரிலீஸ் ஆகுது. சரியா? இந்த போட்டோ ரெஸ்பிரேட்டரி பாத்வே there is no synthesis of ATP or அதான் முக்கியம், ATP உருவாகாது, NADPH உருவாகாது, ஆனா பயன்படுத்தப்பட்டும் படும். the biological function of photo respiration is not known yet. ஏன் போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்குது, அதனால என்ன யூஸ் அப்படின்றத இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது, in C4 plants photo respiration does not occur. கரெக்ட்டா? C4ல என்ன நடக்காது? photo respiration ஒண்ணு இருக்காது. this is because they have a mechanism that increase the concentration of carbon dioxide at the enzyme site. அப்ப ஏன் அப்படின்னா C4 பிளான்ட்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கான மெக்கானிசம் இருக்குது, அதனால அங்க இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, this takes place when C4 acid from the mesophyll is broken down in the bundle sheath cell to release carbon dioxide. this results in increasing the intracellular concentration of carbon dioxide. அப்ப உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் எந்த இடத்துல அதிகமாகுது? C4 பிளான்ட்ஸ்ல உங்களுக்கு அதிகமா இருக்குது. சரிங்களா? அதான் அதிகமான இடத்துல இந்த C4 பிளான்ட்ஸ் நடக்கும். in turn this ensure that rubisco functions as a carboxylase minimizing the oxidase activity. அதனால என்ன பண்ணுது? அந்த இடத்துல கார்பாக்சிலேஸ் என்சைம் தான் ஆக்டிவா இருக்குது. எங்க? C4 சைக்கிள்ல. எது இல்ல? ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி உங்களுக்கு இல்ல அப்படின்றாங்க. இது C4 சைக்கிள் ஏன் அப்படின்றது சொல்றோம். now that you know that C4 plants lack photorespiration. நமக்கு தான் ஏற்கனவே தெரியுமே C4 பிளான்ட்ல எது இல்ல? photorespiration கிடையாது. you probably can understand why productivity and yields are better in this plant. இப்போ தெரியுதா ஏன் C4 பிளான்ட்ஸ்ல அதிகமான பயோமாஸ் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னா என்ன இல்ல? photorespiration அங்க கிடையாது. அதான் அர்த்தம். in addition these plants show tolerance to high temperature. இந்த பிளான்ட்டுக்கு என்ன இருக்குது? ஹை டெம்பரேச்சர் டாலரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுவும் இருக்குது. அதனால தான் C4 பிளான்ட் பெஸ்ட் ஃபார் biomass production சொல்றாங்க. based on the above discussion can you compare plants showing the C3 and C4 pathway? use the table. கீழ ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. C3 and C4 பிளான்ட்ஸ்க்கான என்ன கிடைக்கும் அப்படின்றத அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணணும். புரியுதா? போட்டோ ரெஸ்பிரேஷன் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் 2 கார்பன் காம்பவுண்ட் கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, அவ்வளவுதான் போட்டோ ரெஸ்பிரேஷன். பெருசாலாம் அதுல கொடுத்துருக்க மாட்டாங்க. இது தமிழ் மொழி புக்ல இருக்காது.
புரியுதா? இது என்ன விஷயம்? ஜஸ்ட் நீ ஒவ்வொன்றுத்துக்கும் அதுல இருந்து எடுத்து இதுல எழுதணும். சரியா? அது நீங்களே சொல்லிடுவீங்க. ஓகே. செல் டைப் இன் விச் த கால்வின் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ். எந்த கால்வின் சைக்கிள்ல எந்த செல் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுது? C3 பிளான்ட். C3 பிளான்ட்ல என்ன பிளான்ட்? மீசோஃபில் செல். C4 பிளான்ட்ஸ்க்கு பண்டல் ஷீத். அப்ப என்ன வரணும்? C4க்கு போத் தான் இங்க ஆன்சர். இங்க புரியுதா? புரியுதா இல்லையா? சரியா? இதுக்கான ஆன்சர். இந்த இடத்துல நீங்க போட்டுக்க வேண்டியதுதான். C3 பிளான்ட்ல எந்த செல்லுல நடக்குது? C4 பிளான்ட்ல எந்த செல்லு நடக்குது? சாரி, தப்பா சொல்லிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம். இப்ப சொல்லு. இந்த இடத்துல கால்வின் சைக்கிள் எங்க நடக்குதுன்னு கேக்குறாங்கப்பா. கால்வின் சைக்கிள் C3 பிளான்ட்ல எங்க நடக்குது? மீசோஃபில்ல நடக்குது. சரியா? C4 பிளான்ட்ஸ்ல பண்டல் ஷீத்ல நடக்குது. ஓகேவா? புரியுதா? வித்தியாசம் புரியுதா? ரைட். அடுத்தது செல் டைப் இன் விச் த இனிஷியல் கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் அக்கர்ஸ். சரிங்களா? கார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் நடக்குது இல்லையா? அது எந்த செல்லுல நடக்குது? C3 பிளான்ட்ஸ்ல எங்க நடக்க போகுது? மீசோஃபில். C4 பிளான்ட்ஸ்ல பண்டல் ஷீத். பண்டல் ஷீத் தானே? கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். ஆமா, கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் ரெண்டுத்திலுமே நடக்கும். அங்கேயும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிட்டு பிக்ஸ் ஆகுது இல்ல? என்னது புரியல எனக்கு. இப்ப C4 சைக்கிள்ல உங்களுக்கு மீசோஃபில் செல் பண்டல் ஷீட் செல் இருக்கு இல்லையா? பண்டல் ஷீட் செல் நடக்குது. அங்கேயும் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் நடக்கலையா? டீகார்பாக்சிலேஷன் நடந்தா கூட கால்வின் சைக்கிள்ல வரும்போது கார்பாக்சிலேஷன் தான்மா ப்ராசஸ், கார்பன் பிக்சேஷன் தான்மா. நீங்க என்ன சொல்றீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் RUBP இதுக்கு பேர் கார்பாக்சிலேஷன் தானே. இந்த ப்ராசஸ் C3 சைக்கிள் நடக்குதா இல்லையா? நடக்குது. அதே மாதிரி C4ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது? ரெண்டுத்திலுமே நடக்கும். சரியா? நான் இந்த டேபிள் நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். இனிஷியல் கார்பாக்சிலேஷன்னா நீங்க ஒன்னு தான் சொல்லணும். இது ரெண்டாவது கார்பாக்சிலேஷன் இதுல நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இதுல இனிஷியல்ன்றது எப்பவுமே C3 பிளான்ட்ஸ்ல மீசோஃபில்ல தான் நடக்கும். ரைட்டா? அங்க C4ல என்னடா குழப்பறீங்க? சரி, இது நாம அப்புறம் பார்க்கலாம். ரைட்டா? நீங்க அது உங்களுக்கு இருந்தா நீங்க டேபிள் ஃபுல் பண்ணுங்க, நான் சொல்றேன்.